முதல்ல யூ ஸ்டார்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஸ் தட் யூ கேன் டூ ஒண்டர்ஸ். ஓகே, அதுக்கு முதல்ல பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணுங்கிறத விட ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணணும், உங்களை நீங்கள் நம்பணும். who you are, what you can do. Let us try something. ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாமே இது எனக்கு வராது, என்னால் முடியாது, என்னால் ஏன் நம்ம அப்படி சொல்லணும்? பிகாஸ் இட் இஸ் அ செல்ஃப் இவாலுவேஷன். நாமளே நம்மளை இவாலுவேட் பண்ணிக்கல, தப்பாக இவாலுவேட் பண்ணுறோம்னு சொன்னால் இன்னொருத்தர் நம்ம தப்பாக இவாலுவேட் பண்ணுறதுல என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் மை சிம்பிளஸ்ட் அட்வைஸ் எடுத்துனாலும் சரி, இல்லை என்னோட ரிக்வஸ்ட் எடுத்துனாலும் சரி, நீங்கள் யூ ஸ்டார்ட் பிலீவிங் இன் யுவர் செல்ஸ். Whatever you do, try to give your best. நான் இன்னைக்கு அடிக்கடி சொல்லுவேன், I'm the best cook. நீங்கள் ஒரு சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா பேசிக்காக ஒரு டீச்சர் என்னோட லெவலில் ஒருத்தருக்கு என்ன கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவை அதெல்லாமே பண்ணுவேன். பட் ஐ நெவர் ட்ரைட் இன் எனி இன்ஸ்டிடியூட்ஸ். சார் அப்போ என்ன பண்ணீங்க? நானே கற்றுப்பேன்னா 10 தடவை தப்பு பண்ணியே, ஆனால் நான் ஐ வில் நாட் செட்டில் இன் எனி திங். அதில் ஒரு நம்ம வராது அப்படின்னு எனக்கு அது வர வரைக்கும் அது பெர்ஃபெக்டா வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எங்க பாப்பா டேஸ்ட் பண்ணி பாரு அடுத்த நீ டேஸ்ட், ஏன்னா அது நல்லா வந்திருக்குன்றதுனால ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு நீ டேஸ்ட் பண்ணி அந்த மெசேஜ் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பேன். அப்ப அந்த கடைசியா இருக்கிறாங்கல்ல அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். அப்ப ஸ்லோவா நமக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கூடுங்கிறதுக்காக சொல்றேன். அதுக்காக நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வில் பி மோர். நம்பர் சைக்காலஜிஸ்ட் சொல்ற மாதிரி when there is practice, when there is a number of trials and your errors will come down. எடுத்த உடனே யாரும் பர்ஃபெக்டா இருப்பாங்க, யூ பி எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் இருப்பாங்க. ஆனால் நீங்க ஒரு அட்டம் ரெண்டு சோர்ந்துடாதீங்கன்னு சொல்லி you keep on trying your thing. You try to give your best. The best man you can build in this world is yourselves. If you are not believing you, then everything will be difficult for you to reach. அதனால உங்களை நம்புங்க. எதை செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வோட, திருப்தியோட, ஒரு இன்வால்வ்மெண்டோட, ஒரு கமிட்மெண்டோட செய்யுங்க. If it is for your parents, feel that it is for my parents. என் அண்ணா பண்ணல, என் அக்கா பண்ணல, என் தங்க பண்ணல. Don't think about all those people. You do your work. நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இன்வால்வ்மெண்டோட கமிட்டடா பண்ணணும். Because உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குல்ல, you are special in something இல்ல, you try to do that. அப்போ அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி தான் உங்களுக்கான ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுவோம். நமக்கு ஒரு விஷயம் தெரியலையா, எதுக்காகவும் யாருக்காகவும் அசிங்கப்படாதீங்க. யாருக்கு தெரியுமோ go and approach right people and ask. Even if it is a small child, don't hesitate. Because உங்களுக்கு தெரியல. ஹிந்து மித்தாலஜில there is a story. சிவனுக்கு முருகர் பாடம் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. சார் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சின்னோண்டு குழந்தை கூட நமக்கு சில நேரங்கள் சின்ன அட்வைஸ் கொடுத்துட்டு போவாங்க, நல்ல பீஸ் ஆஃப் இது சொல்லிட்டு போவாங்க. அதனால யாரையும் ஏமாற்றப்படுத்தாங்க, அலட்சியப்படுத்தாங்க. உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுக்கணும், அவ்வளவுதான். ஒன்ஸ் நம்ம அப்படின்னு ஆட்டிடியூட் காட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா நாளைக்கு திருப்பி அந்த டெஸ்டினேஷனுக்குள்ள வரும்போது நம்ம உள்ள வரவே முடியாது. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாருமே நீங்கள் சாப்பாட்டுக்கு பசி வந்து துணி சாரும் நம்ம ஒரு நேரம் உட்கார வச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம தொடர்ந்து பேசுவோம், சரி நிறைய பேசுவோம். அதனால் with a few words, and once again I thank our principals for permitting us to have this occasion today here in this venue, and I also thank my physical education director.